इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। मधुरिपुविधिशक्रमुख्यदेवैः अपि नियमार्चितपाद्मपङ्कजाय कनकगिरिशरासनाय तुभ्यं रजतसभापतये नमः शिवाय। हालास्यनाथाय महेश्वराय हालाहलालङ्कृतकन्धराय मीनेक्षणायाः पतये शिवाय नमो नमः सुन्दरताण्डवाय। பதஞ்சலி முனிவர் பரமேஸ்வரனை குறித்து ரஜதசபேஷ ஸ்தோத்திரம் என்பதாகிய இந்த தாண்டவ பிரதானமான ஸ்தோத்திரத்தினால பகவானை பார்த்து ஆனந்தமா ஸ்லோகம் சொல்றார். रसारथाय रम्यपत्र वृद्रता रथांगपाणये रसाधरेन्द्रचाप शिञ्चिनीकृत अनिलाशिने स्वसारथीकृत कृताजनुन्न वेदरूपवाजिने सदा नमः शिवाय ते सदा शिवाय शंभवे. மகா வேகத்தோடு இருக்கக்கூடிய ரதத்தில் பிரம்மாவால் சாரத்தியம் பண்ணி திகழ்கின்றவர் சுவாமி. அப்படிப்பட்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சோமசுந்தரேஸ்வரனுடைய தாண்டவத்தை அனுபவிச்சு நமஸ்காரம் பண்றார். தண்டவதா சோமசுந்தர தாண்டவம் தண்டவத்து சந்நிதௌ நத்வா. அப்படி அந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணி பதஞ்சலியானவர் பரமேஸ்வரனுக்கிட்ட சரணடைகிறார். அப்போ பரமேஸ்வரன் சொல்றார், உத்திஷ்டோ திஷ்ட மத்பக்த, எழுந்துக்கோ, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அதுக்கு இந்த தாண்டவமானது எல்லா காலத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறதாக எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பதஞ்சலி கேட்கவும் பரமேஸ்வரன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி, அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல இந்த தாண்டவத்தை பார்க்கின்ற பக்தர்கள் மூன்று லோகத்திலையும் கிடைக்க முடியாத அரிதாக எதை பிரார்த்திச்சாலும் அதை நான் அவளுக்கு அருள்றேன் என்று பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார். அப்புறம் தன்னுடைய ஸ்வரூபங்கள் எல்லாம் சொல்றார். ஹிரண்யகர்ப்பன், ஹிரண்யகர்ப்பனுக்கு மேல இருக்கிறது மகாவிஷ்ணு, விஷ்ணுக்கு மேல இருக்கிறது ஈஸ்வரன், ஹரனுக்கு மேல ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு மேல சதாசிவன், சதாசிவத்துக்கு மேல பிந்து, பிந்துக்கு மேல நாதம், நாதத்துக்கு மேல சக்தி பராசக்தி, பராசக்திக்கு மேல பரசிவன் என்பதாக தத்துவங்கள் இருக்கு
அந்த தத்துவத்து ஸ்வரூபமான அந்த வஸ்து இருக்கே, அது துவாதசாந்தத்துல ஆனந்த தாண்டவம் பண்ணிட்டு இருக்கிறது தான் அந்த பரம தத்துவம். அந்த தாண்டவ மூர்த்திய எப்பவும் புத்திமானவன் இந்த துவாதசாந்தத்துல ஆராதிச்சு தியானம் பண்ணான்னா விருப்பப்படுறது எல்லாம் கிடைக்கும்னு அனுகிரகம் பண்றார். பாவயேத்து போக மோக்ஷார்த்தம் மூர்த்திம் தாண்டவ தத்வரம் சூக்ஷ்ம பஞ்சாட்சராக்கியஸ்ய பிரணவஸ்ய மகாத்மனோஹோ மகாதாண்டவ மூர்த்தேஷ்ச பஞ்சகிருத்திய விதாயினஹ வாச்சியவாச்சக சம்பந்தः நித்யः ஏவ ந சம்சயः. பஞ்சாட்சரம் ஓம்காரம் இதனால சொல்லப்படக்கூடியது இந்த தாண்டவம் தான். இந்த தாண்டவமான பஞ்சகிருத்தியம்தான் பஞ்சாட்சரத்தினால சொல்லப்படுறது அப்படின்னு நம்ம சிதம்பரத்தில் கூட பஞ்சாட்சரப்படி அப்படின்னு உண்டு. பஞ்சாட்சரத்தின் வழியாக தான் பரமேஸ்வரனை அடைய முடியுங்கிறதுனால அந்த பஞ்சாட்சரம் சோபானமாக படியாக அங்க இருக்கு. துவாதசாந்தே மம பதே மம இதம் தாண்டவம் க்ஷணம் ஏ தியாயந்தி சே சர்வே ஜீவன் முக்தாக. இந்த நாட்டியத்தை யாரெல்லாம் தரிசிக்கிறாளோ அவள்லாம் ஜீவன் முக்தர்கள். அதே மாதிரி நீ பண்ண இந்த ஸ்தோத்திரம் இருக்கே, இது யாரு பக்தியா படிக்கிறாளோ அவளுக்கு ஆயுராரோக்கியத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்ற. யோவா கோவா புண்ணிய யோகாத்து மத்தியே ஜென்ம சகிருஜ்ஜனஹா தர்ஷயேத்யதி மன்ருத்தம் பக்தி முக்தியோஸ்டா பாஜனம் त्वया कृतमिदं स्तोत्रं यः पठेत् भक्ति संयुक्तः तस्यायुः दीर्घम आरोग्यम संपदश्च ददाम्यहम्. அவளுக்கு ஆயுகு ஆரோக்கியம் சம்பத்து எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, மாசோத்தமே மார்கசீர்ஷே மன் நக்ஷத்ரே ச புண்ணியதே யஹா கஷ்டித் ஸ்வர்ணபத்மின்யாம் பாஸ்கரே அனுதிதே சதி சம்ஸ்நாய தர்ஷயே யத்ர மம சுந்தர தாண்டவம் சர்வபாப விநிர்முக்தா சர்வைஸ்வர்ய சமன்விதா. உத்தமமான மார்கசீஷ மாசம், மார்கழி மாசத்துல என்னுடைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரத்துல புண்ணியமான அந்த வேளையில இந்த ஸ்வர்ணபத்மினி என்கின்ற பொற்றாமரை குளத்துல சூரியோதயத்துக்கு முன்னாடி அனுதிதே பாஸ்கரே, சூரிய உதயமாகறதுக்கு முன்னாடி யாரு ஸ்நானம் பண்ணிட்டு என்னுடைய இந்த தாண்டவத்தை தரிசனம் பண்றானோ அவன் எல்லா பாபத்திலிருந்து முக்தி அடைஞ்சு எல்லா ஐஸ்வர்யங்களையும் அடைகிறான் அப்படின்னு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றார். இஹ புக்துவா அகிலான் போகான் அனந்தே சாயுஜ்யமாப்னுயாத் ஹேமபத்மாகரே தீர்த்தே சம்ஸ்நாய பிரதிவாசரம் சுமீனாட்சியும் மகாதேவியும் மகாலிங்கம் மதீயகம் பிரதட்சிண நமஸ்கார ஸ்தோத்ரைஹி சந்தோஷ்ய பக்திமான் சபாம் ரௌப்யமயீம் பிராப்ய மகாமண்டப மத்தியகாம் மதீயாம் மகதீம் நித்யாம் மூர்த்திம் தாண்டவ மண்டிதாம் பிரணிபத்ய ச மந்திரம் அஷ்டோத்தர சகஸ்ரகம் மதக்ரஸ்தா ஜபேத்யா தூ சஹா முக்திஹி சர்வபாதகீஹி முக்தா சர்வபாதகீஹி. அதே மாதிரி இங்க எல்லா போகங்களையும் அனுபவிச்சிருவான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஹேம பத்மாகரம் என்கின்ற தீர்த்தத்துல நித்தியம் பிரதிவாசனம் ஸ்நானம் பண்ணி தினமும் மீனாட்சிய தரிசனம் பண்ணி மகாலிங்கமாகிய அந்த சோம சுந்தரேஸ்வரர் ஹாலாஸ்யநாத லிங்கம் இருக்கே அதை போய் தரிசனம் பண்ணி அதை பிரதட்சிண நமஸ்காரங்கள் பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி எந்த பக்திமானவன் இந்த சபா இருக்கே ரௌப்பியமையும் பிராப்பிய இந்த சபையை அடைஞ்சு மகாமண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த ரத்ன ரஜத சபையை அடைஞ்சு மதீயாம் மகதீம் நித்யாம் மூர்த்திம் தாண்டவ மண்டிதாம் தாண்டவத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய இந்த மூர்த்தி இருக்கே 10 கரங்களோட ஆனந்த தாண்டவம் செய்கின்ற என்னுடைய சுரூபத்தை யாரு நமஸ்காரம் பண்ணி அஷ்டோத்தர சகஸ்ர மந்திரங்கள்னால அர்ச்சனை பண்ணி ஜபம் பண்றாளோ அவ எல்லா பாபங்களிலிருந்தும் மோட்சம் அடைகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள்னு சொல்றார் பகவான். தனுர்மாச கதார்த்ராயாம் சமாரப்ய விஷுத்ததீஹி ஸ்நானாதிநியமம் சர்வம் வத்சராந்தே சமாபயேத். தனுர்மாசம் மார்கழியில
ஆர்திரா நட்சத்திர நல்ல விசுத்தியான புத்தியோடு ஸ்நானத்தை பண்ணி சர்வ நியமங்களை அனுஷ்டிச்சு வித்யார்த்தி அப்படி பண்றவன் வித்யையை விரும்பினா வித்யை கிடைக்கிறது, விவாகமாகாம இருந்தா கன்னிகை கிடைக்கிறா, புத்திரன் வேணும்னு பிரியப்பட்டா புத்திரன் கிடைக்கிறான், ரோகம் இருந்ததுன்னா ஆரோக்கியம் கிடைக்கிறது, என்னென்ன விதமான காமனங்கள் இருக்கோ அதெல்லாம் அந்த சம்வத்சர விரதம் பண்ணா அது எல்லா காமனங்களும் பூர்த்தியாகும். ஒரு வருஷத்துக்கு வத்சராந்தே சமாபயத்துன்றார். தனுர்மாசத்துல ஆர்திரா நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு அடுத்த தனுர்மாசம் ஆர்திரா நட்சத்திரம் வரைக்கும் இந்த விரதத்தை வச்சுட்டான்னா தினமும் ஹேமபத்மாகரத்துல ஸ்நானம் பண்றது, பரமேஸ்வரனை தரிசனம் பண்றது, மீனாட்சியை தரிசனம் பண்றது, அங்க போய் ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருந்ததுன்னா படிப்பு வராதவனுக்கு படிப்பு வரும், கன்னிகை கிடைக்காதவளுக்கு கன்னிகை கிடைப்பால், புத்திரன் வேண்டு அந்த மாதிரி பண்ணணும் விரதம்னா. அதாவது சும்மா ஒரு நாளைக்கு போய் ஒரு இடத்துல விளக்கேற்றி வச்சுட்டு வந்தா பெரிய பெரிய காமனங்கள் பூர்த்தி ஆகாது. ஏதோ சின்ன விஷயங்களுக்கு வேணா அது போதுமே ஒழிய நிறைய பிரதிபந்தங்கள் இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கோம். விவாகத்துல இருக்கு, புத்திரபுத்திரி சந்தானத்துல இருக்கு, ரோகம் இருக்கு, வேலையில இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான கஷ்டங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு கால அவகாசத்துல பண்ணணும். சாதுர்மாசியமா 4 மாசம் பண்ணலாம், இல்ல சாந்திராயண விரதம் இருக்கலாம். இங்க ஒரு வருஷம் பண்ணணும்னு சொல்றது. வத்சராந்தே சம்வத்சர மகாவிரதம், சம்வத்சர மகாவிரதம் பண்ணா அவனுக்கு காமனங்கள் எல்லாம் பூர்த்தி ஆறுதுன்னு பரமேஸ்வரன் சொல்றார், நான் சொல்ல. துவமபி அத்திர சிரம் காலம் மத்புரே மதுராபுரே அனுபூயாதுலம் சௌக்கியம் ததோ முக்தோ பவிஷ்யசி அதிரகஸ்யமிதம் மம தாண்டவம் பவ மகோததி தாரண காரணம் சிவகரம் ச சகிருத் பரிபஷ்ய தாம் மிக சதா பரிதிருஷ்யம் அபூத்வயாம். அதனால நீயும் என்ன பண்ணு, பல காலம் இந்த மதுராபுரியில இருந்து சௌக்கியத்தையும் முக்தியும் அடை. இந்த ஆனந்தத்தை தரிசனம் பண்ணிட்டே அடையலாமே, இதுல என்ன சிரமம்? சோம்பேறித்தனத்தை மட்டும் விடணும், அவ்வளவுதான். தினம் காத்தால ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. இந்த பழைய டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கு, 1980s நினைக்கிறேன். ஜான் வுட்ஸா அவனோட ஒரு டாக்குமெண்ட்ரி, காஷி, சிதம்பரம், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி பல இடங்களுக்கு அவன் போறான். அப்போ அந்த சிதம்பரத்துல ஏதோ ஒரு ஃபேமிலி ஒரு ரொம்ப குடிசையில தான் இருக்கா. ஆனா அந்த லேடி என்ன சொல்றான்னா, தினமும் நான் 3 தடவை நடராஜா தரிசனத்துக்கு போவேன். காத்தால இத்தனை மணி 8 மணிக்கு காத்தால முதல்ல விடியும் பொழுது 1 3 4 தடவை சொல்றா. 6:30 மணிக்கு ஒரு தடவை, அப்புறம் 8:30 மணிக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் திருப்பி 11 மணிக்கு ஒரு தடவை, திருப்பி சாயந்தரம் ஒரு தடவை, இத்தனை தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அது மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா தன் வேலைகளுக்கு நடுவுல இத்தனைக்கும் குடும்ப தாய் தான் அவா, 4 குழந்தைகளை வச்சு பரிபாலனை பண்ணின்னு இருக்கிறவா. வெறும் ஏதோ சன்னியாசியா உட்காந்து இல்ல ஜீரணமானவா இல்ல 75 வயசு அந்த மாதிரி இல்லை. ஒரு மத்தியம ஒரு 35-40 வயசு ஒரு நிரம்ப பெற்ற ஒரு பெண்மணியோட அந்த இன்டர்வியூ இருக்கு. அவளோட நாள் எப்படி போறதுன்னா இந்த மாதிரி தான் அப்படின்னு சந்தோஷமா அவ அந்த காலம் அப்படி இருந்தது. நமக்கு தெரிஞ்சு என்னுடைய பால்யத்துல இதெல்லாம் 14-15 வயசுல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை விடையும் இருந்திருக்கும். இதெல்லாம் குறைஞ்சு போயிடுதே. ஆத்து பூஜை ரூம்கே ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் போனா பெருசா இருக்கு. அப்ப எப்படி இந்த மாதிரி பிரதிபந்தங்கள் விலகும்? அதனால நியமத்தோட செய்யணும். நீயும் அது மாதிரி பண்ணுன்னு சொல்றார் பரமேஸ்வரன் பதஞ்சலியை பார்த்து. சௌக்கியத்தை அனுபவி, அனுபூய அதுலம் சௌக்கியம். இதை விட என்ன சுகம்? இந்த தாண்டவத்தை தரிசனம் பண்றது, மீனாட்சியை தரிசனம் பண்றது, சுந்தரேஸ்வர தரிசனம் பண்றது, பொற்றாமரையில அவரு ஸ்நானம் பண்றது, இதை விட சௌக்கியம் தேவையா?
அது சௌக்கியத்தை முக்தி அடை இதை பண்ணிட்டு சந்தோஷமா போலாமே பிரயாணத்துல. இப்படி இந்த தாண்டவம் ரொம்ப அதி ரகசியமானது. இந்த தாண்டவம் சரியாக உன்னோட துவாதசாந்தத்துல வச்சு தியானம் பண்ணேன்னா பவமகோததி தாரண காரணம். சம்சாரம்ன்ற இந்த பெருங்கடல் இருக்கே, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். குரலோவியம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நாஸ்திகமா ஒரு உரை வேற, பொருள் உரை. நேரடியா இப்ப இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல இருக்கிறத தானே அவர் தமிழ்ல எழுதியிருக்காரு. அவர் மட்டும் எழுதலையே பிறவிக்கு நீ உன் இஷ்டத்துக்கு அர்த்தம் பண்றதுக்கு. எல்லா கிரந்தங்கள்லயும் என்ன இருக்கோ அதுதான் எழுதியிருக்கார். பவமகோததி தாரண காரணம் அப்படின்னு இங்க இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துகின்ற ஒரு உபாயம் அப்படின்னு இருக்கு. இந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணேன்னா பிறவி பெருங்கடலை நீ நீந்துவாய், இறைவன் அடி சேருன்னு சொல்றாரு இல்லையா. என்னுடைய அடியை இங்க எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன உபாசனை பண்ணேன்னா, இந்த தாண்டவ தரிசனம் பண்ணேன்னா நீ பவமகோததி தாரணம் பண்ணுவாய், செய்வாய், அடைவாய், பிறவி பெருங்கடலில் நீந்துவாய். அப்போ அந்த திருக்குறளுக்கு மட்டும் எப்படி வேற அர்த்தம் பண்ண முடியும்? இந்த மாதிரி பல கிரந்தங்கள் இருந்த போது இதுக்கு நம்ம அந்த மாதிரி அர்த்தம் பண்ண முடியுமா? உயர்வான அறிவுள்ளவரை வார்த்தையை கேட்டு நடந்தால் இல்வாழ்க்கையில் துன்பமே இருக்காதுன்னு எந்தையாவது ஒரு எழுதலாம்ல, எழுதிடலாம். ஏன்னா என்ன, இறைவன்றதுக்கு ஒரு வேற அர்த்தத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். மாத்திட்டா முடிஞ்சு போச்சு சொல்லி. பெருங்கடல் அப்படின்னா துன்பமாகிய உலக வாழ்வை வாழ்வதற்குன்னு போட்டா முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதானே. அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா மற்ற கிரந்தங்கள் அந்த காலகட்டங்கள்ல இப்படிதானே இந்த அர்த்தத்தை தான் சொல்றது. சமுத்திரம் சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் தேவை. இங்கே ஈஸ்வரன் சொல்றார், நீ இந்த இதை தாண்டணும்னா என்ன சரணடை. இந்த தாண்டவம் இருக்கே அது மங்களத்தை பண்ணக்கூடியது, சிவகரம். பார்த்த உடனே சகிருத் பரிவஷ்யதாம் சிவகரம் சதா பரிதிருஷ்யம் அபூத்வயா. எப்பவும் அதனால இது தரிசனம் பண்ணிட்டே இருக்கு. இதிவாச்சா கிருபா திருஷ்டியா அப்படி அனுகிருஹ்ய பதஞ்சலியும். பரமேஸ்வரன் பரம கிருப்பையோட பாக்குறாராம் பதஞ்சலிய, அனுகிரகம் பண்றார். பகவானோட அனுகிரகத்தினாலதான் நமக்கு ஒரு சாந்தி கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. சாந்தி சுகம்ங்கிறதுனுடைய டெஃபினேஷன்ஸ் மாறலாம், சாந்திங்கிறதுக்கு எப்படி டெஃபினேஷன் மாறும்? அதனால மத்தவன் நான் தண்ணி அடிக்கிறேன், சாமியை வேண்டது இல்லை, நான் சுகமா இருக்கேன் சொல்லலாம். அவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அவன் ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். ஆனா சாந்தி இருக்கா? அந்த சாந்தி பகவத் கிருப்பையினால மட்டும்தான் கிடைக்க முடியும். அதனாலதான் ஈஸ்வரனுடைய கிருபா திருஷ்டியாபி அனுகிருஹ்ய. பதஞ்சலிக்கு கிருபா திருஷ்டி கொடுக்கிறார், கடைக்கண்ணால பார்க்கிறார், கருணை பூர்ந்த கண்கள், அதனால பார்க்கிறார் பரமேஸ்வரன். சர்வான் சம்பிரேஷயாமாச போஜனாய முனீஸ்வரான். எல்லாரையும் சாப்பிடறதுக்கு அனுப்புறார் ஈஸ்வரன். போங்க எல்லாரும் சாப்பிடுங்க, தாண்டவத்தை பார்த்தாச்சோன்னு எல்லாருக்கும் ஆகாரம் ரெடி ஆயிடுத்து. விவாகத்துக்குன்னா வந்திருக்கா. இது ஒன்றும் பரமேஸ்வரன் ஆர்திரா நட்சத்திரத்துல சார்காவனத்துல பண்ணிட்டு இருக்கிற தாண்டவம் இல்லையே. இது கொஞ்ச நாளைக்கு விவாகத்துக்கு வந்திருக்கவாளுக்கு ஒரு க்ஷணம் காமிக்கிறார். ததா பிரவிருத்தி ஹாலாஸ்ய தாண்டவம் மகத் அத்புதம் ரௌப்ய சம்சதி சுவ்யக்தமபூத் சச்சித் சுகாத்மகம். அந்த சச்சித் சுகம்னா சச்சிதானந்தம்னு அர்த்தம். சத்தியம் ஞானம் அனந்தம். சச்சிதானந்த ஸ்வரூபமாகி அந்த தாண்டவம், அற்புதமான தாண்டவத்தை ஆலாசிய கஷேத்திரத்துல எப்பவும் நடந்துட்டு இருக்கு. சுவ்யக்தம் அபூத் மகதத்புதம் தாண்டவம் ததா பிரபிருத்தி ஹாலாஸ்யே. ஹாலாசிய கஷேத்திரத்துல அன்று தொடங்கி அந்த தாண்டவ தரிசனம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இதி ஹாலாஸ்யநாதஸ்ய ஷஷ்டி லீலா, 6வது லீலை. இவ்வாறு ரஜதசபா நடனம் பிரகீர்த்திதா.
ஸ்ரோத்ருணாம் படதாம் பும்சாம் சர்வாபீஷ்ட பிரதாயினி. கேட்கிறவர்கள் படிக்கிறவர்கள் எல்லாருக்கும் எல்லா இஷ்டங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய இந்த தாண்டவம், இந்த அத்தியாயம். இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே அகஸ்திய சம்ஹிதாயாம் ஆலாஸ்ய மகாத்மிய நிருத்த தர்சனம் நாம தசமோத்தியாய. நிருத்த தர்சனம் என்று சொல்லப்படக்கூடிய 10வது அத்தியாயம் முடிஞ்சு 11வது அத்தியாயம் ஏகாதசோத்தியாய குண்டோதர க்ஷுதா. குண்டோதரனுடைய பசி என்கின்ற 7வது லீலை அகஸ்தியர் சொல்றார். அகஸ்தியா அத்தஹாலாஸ்ய நாதஸ்ய லீலையா சித்ரயாயயா குண்டோதரோ ஹ்ரஸ்வபூதா சவர்ணாய் சவர்ண்யந்தோ முகானி ச பக்வானி வஸ்தூனி சகசா பக்ஷயத் தாம் லீலாம் கதயாம்யார்யாः ஸ்ருணுத்வம் சோபனப்பிரதாம். அடுத்ததாக ஆலாஸ்யநாதனுடைய அடுத்த லீலை அற்புதமான லீலை. குண்டோதரன் குட்டையா இருக்கிற ஒரு கணம். இப்ப இந்த சினிமா அப்படின்னு இருக்கோம், காந்தாரா சாப்டர் 1. சாப்டர் 1 முன்னாடி வந்த காந்தாரால இந்த குட்டையா ஒண்ணு வருமே, பஞ்சுருளி, இன்னொன்னு குளிகா. அந்த குளிகா மாதிரிதான் இந்த குண்டோதரன் குட்டையா இருந்துன்னு அந்த எப்படியோ எடுத்து அப்படி இப்படி சாப்பிடுறது இல்லையா, அதேதான். குளிகா எப்படி அந்த சினிமால எவ்வளவு துவைச்சாலும் அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடுதோ, அந்த மாதிரி ஒரு கணம் இந்த குண்டோதர கணம். அது பக்குவமா இருக்கு. வேக வச்ச சாப்பாடு, வேகாத சாப்பாடுகள் எல்லாத்தையும் எப்படி ஒரே சமயத்துல அள்ளி சாப்பிட்டுது அந்த விவாகத்திலங்கிற அந்த லீலை. சோபனப்பிரதம், மங்களத்தை கொடுக்கக்கூடிய சிவகணங்கள் எல்லாத்தையும் விழுங்குகின்றவை. ஏன்னா பரமேஸ்வரன் சம்ஹாரமூர்த்தி. போர்சஸ், இயக்குகின்ற போர்சஸ் தனியா இருக்கு, இது எல்லாத்தையும் விழுங்குகின்ற போர்சஸும் இருக்கு. சம்சாரம், இந்த உலகம் இருக்கே, இயக்குகின்ற போர்சஸ் தான் தேவதைகள், அதுவும் ஈஸ்வராதீனம் தான். இயங்கும் பொழுதே தேவதைகளுக்கு எதிர்த்து இயங்கக்கூடியதற்கு தானவர்கள், தைத்தியர்கள், ராட்சசர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்கள். 33 கோடி தேவர்கள்னா அது 66 கோடி தைத்தியர்கள்லாம் இருக்கா. எல்லாமே இப்போ உலகம் இயங்கும் பொழுதே நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் சேர்ந்துதானே நடக்கிறது. அது மாதிரி இருக்க. அது தவிர பிரளய காலத்துல எல்லாத்தையும் விழுங்குகின்ற அந்த சுரூபம், அதெல்லாம் கணங்களாக இருக்கு. மேசிவ் போர்சஸ் எல்லாம் சிவனுக்கு அதீனமா இருக்கு. தேவர்களும் சிவனுக்கு அதீனம், ராட்சசர்கள் தைத்தியர்களும் சிவாதீனம், கணங்களும் பரமேஸ்வரனுக்கு அதீனம் தான். அதுல இந்த முக்கியமான ஒரு கணம் குண்டோதரன். அதை பத்தி இந்த லீலை 7வது லீலை சொல்லப்படுறது. பதஞ்சலி முகாஹா சர்வே சிவஞான விஷாரதாக முனீந்திராः நரேந்திராश्च பணீந்திராश्च ஜனாः பரே ये चान्ये प्रथिताः सन्तः भोक्तुं योग्याः तदुत्सवे उपविष्टाश्चासनेषु यथार्हं कल्पितेषु च सौवर्णेषु च पात्रेषु प्रत्येकं स्थापितेषु च समर्पितानि सर्वाणि सुपक्वानि फलानि च रसवन्ति सुगन्धीनि सितापूपा अधिकानि च पायसादीनि भक्ष्याणि सुभोज्यानि बहूनि च. பதஞ்சலி, வியாக்கிரபாதர், அப்புறம் மத்த தேவர்கள் எல்லாரும் வந்திருக்காளே. மகாவிஷ்ணு வந்திருக்கார், பிரம்மா வந்திருக்கார், தேவேந்திரன் வந்திருக்கான், எல்லா தேவர்களும் வந்திருக்கா. எல்லாரும் தானே வந்திருக்கா பரமேஸ்வரனுடைய இந்த விவாகத்தை பார்க்க. விவாகத்தை பார்க்க மட்டும் இல்ல, பரமேஸ்வரனே தான் தாரவாத்தை கொடுத்தார் மீனாட்சிய. ஏன்னா எல்லா ராஜாக்களும் தன்னுடைய அம்சந்தாங்கிறதுனால பண்ணி கொடுத்தார். பிரம்மா யாகம் பண்ணார், எல்லாம் பார்த்தோம். இவா எல்லாரும், அதோட கூட முனீந்திரர்கள்லாம் வந்திருக்கா, ராஜாக்கள்லாம், நரேந்திரர்கள்லாம் வந்திருக்கா, நாகர்கள்லாம், பனீந்திரர்கள் பாதாளத்திலிருந்து அவள்லாம் வந்திருக்கா. இப்படி
எல்லாரும் சாப்பிட கிளம்பியாச்சு. பரமேஸ்வரன் ரத்தம் பார்த்தாச்சோன்னா எல்லாரும் போங்கன்னு சொன்னாரே போன அத்தியாயத்துல. அதனால போய் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வரிசையா உட்காந்துட்டா. உபாவிஷ்யாக ஆசனேஷு, எல்லாம் அவ ஆசனத்துல உட்காந்துருக்கா. டேபிள் போட்டு சேர் கிடையாது. ஆசனம்னா கீழே தான் ஆசனம் இல்ல. உட்காந்து உடனே நம்ம கல்பனை பண்ண முடியாது. டேபிள்ல உட்காந்துட்டோம்னா இந்த காலத்துல எல்லா ஆசனத்துல உட்காந்தாச்சுன்னா உடனே பிளாஸ்டிக் சேரு, ஸ்டீல் டேபிள், பேப்பரை போட்டு அதுல ரப்பர் பேண்டை போட்டு அதுக்கு மேல பட்டும் ஒத்த மேல இன்னொரு ஸ்டீலுக்கெல்லாம் எச்சல் உண்டு. அது மேல நம்ம ஒரு 2 இலைய போட்டா எச்சல்ல உட்கார்ந்ததுதான் அர்த்தம். ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சாலே அதெல்லாம் பார்க்க முடியாது இந்த காலத்துல. சரி, அதுக்காக நம்ம அட்லீஸ்ட் கற்பனையாவது மீனாட்சி விவாகத்துல இந்த மாதிரி டைனிங் டேபிள்ல உட்காந்தான்னு, டைனிங் டேபிள்லயோ இல்ல இந்த இரும்பு டேபிள்ல உட்காந்துதான் கற்பனை பண்ணக்கூடாது. இவாள்லாம் பெரிய பெரிய தேவர்கள். அவள்லாம் கீழே மட்டும் உட்காரலாமான்னு கேட்கக்கூடாதா? சாப்பாடுங்கிறது கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதாக தான் இருந்துட்டு இருந்தது இல்லையா சமீப காலம் வரைக்கும். ஆசனேஷு உபவிஷ்டா. அந்த ஆசனம்ங்கிறது என்ன? கீழே போட்டிருக்கிற ஆசனம், பலகா இல்ல வேற ஏதாவது புலித்தோல், மான் தோல், இந்த மாதிரி இடத்துல அவ உட்கார்ந்துட்டு, இல்ல ஸ்வர்ணத்தினாலான பீடம் இருக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய இவாள்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி எப்படி வேணுமோ அப்படி கல்பித்தமான ஸ்வர்ண பாத்திரத்துல சாப்பாடு இருக்கு. இந்த இலை தவிர ஸ்வர்ணத்தினாலான பாத்திரங்கள் அங்கங்க வச்சிருக்கா. கிண்ணங்கள், அது இது எல்லாம். அதுல நல்ல பக்குவமான சாப்பாடு, சுபக்குவானி, நல்ல வேக வெந்த சாதம், அப்புறம் பாயசம், பாயசாதீனி, ரொம்ப ரசவந்தி, இப்படி ஒரு ரசகுல்லா, குலாப் ஜாமுன், என்ன நல்ல சுகந்தம், வாசனை அடைக்கிறது அப்படியே ஜம்முன்னு. சம்சம், என்ன சிதாபூபாதிக்கான அப்பூபம், லட்டு, என்ன அப்பம், அதிரசம், இதெல்லாம் வேற இருக்கு. அதை தவிர தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி, கோஸ்மல்லி, அருமையான ஒரு தேங்காய் போட்டு பீன்ஸ், கேரட் இருக்காது அந்த காலத்துல, அந்த மாதிரி நாட்டு காய்களால் ஆன கறிகள். ஏன்னா இதுல அதெல்லாம் பேரெல்லாம் பக்ஷியானி, சுபோஜியானின்னு இருக்கு, நம்ம சேர்த்துக்கிறோம் அதெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு உருவகப்படுத்தி பார்க்கிறோம் இல்லையே. அற்புதமா ஒரு பாயசம், பருப்பு பாயசம், வாசனை அப்படியே தேங்காய் நறுக்கி போட்டு கமகமான்னு நெய்யில வறுத்து போட்ட இதுல வாசனை அடிக்கிறது. அதே மாதிரி பக்ஷணங்கள், பழங்கள்லாம் வேற போடுறானா. கிருத ஷௌத்ர பயோபிஷ்ட ஷட் ரசைஷ்ட யுக்தானி, 6 விதமான ரசங்களும் சேர்ந்திருக்கான். புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு, காரம் இருக்கு. என்ன இந்த மாதிரி பல விதமான சுவைகள் ஒவ்வொரு விதமாக சேர்க்கப்படுறது. நம்ம வருஷ பிறப்புக்கு சாப்பிடுற மாதிரி கசப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். அதோட கிருத்தம், நெய், அங்க கிண்ணத்துல பெரிய ஒரு கிண்ணத்துல நெய் வச்சிருக்கா. பயகா, நல்ல பால், குங்குமப்பொடி, பூவெல்லாம் போட்டு, பனங்கள் கண்டு போட்டு, கொஞ்சோண்டு மிளக போட்டு, ஜம்முன்னு ஒரு கன்னத்துல பால், தேன், இதெல்லாம் வச்சு சாதத்தை பரிமாறி அருமையான வாசனையான சாம்பார், ரசம் எல்லாம் போடுறா. புக் எல்லாம் போட்ட உடனே இவ அத்தனை பேரும் கல்யாண சாப்பாடாச்சு. அப்பளம் எல்லாம் போட்டு நல்ல கட்டி பசுமாட்டினுடைய தயிர் ஊத்தி, தயிர் சாதம் இதெல்லாம் பண்ண உடனே புக்துவா கற்பூர தாம்பூலம் லப்துவா சந்துஷ்டமானசா, நல்லா சாப்பிட்டு முடிச்சா எல்லாரும் கற்பூர தாம்பூலத்தை வாங்கிட்டு சந்தோஷ மனசோட உட்காந்துருக்கா. அப்ப சுகந்தத்தெல்லாம் கொடுக்கறாளாம். சுகந்தாலிப்த காத்ராஷ்ச சுந்தரேஷம் பிரணம்யஜ. அந்த சுகந்திகள் சந்தனங்கள்லாம் வாங்கிட்டு, புக்த தட்சணைகள்லாம் வாங்கிட்டு, தாம்பூலத்தை போட்டுண்டு எல்லாரும் அங்கேருந்து சுந்தரேஸ்வரர் நமஸ்காரம் பண்றா. ரொம்ப அற்புதமான சாப்பாடு. இப்போ ஸ்வம் ஸ்வம் நிவேஷம் பிராபுஹு தே சத்கிருதா பூஷணாம்பரைஹி. எல்லாருக்கும் தாம்பாளத்துல வஸ்திரம், ஆபரணங்கள்லாம் வச்சு கொடுக்குறானாம்.
அந்த மீனாட்சி பக்கத்துல இருந்தவாள்லாம் காஞ்சனமாலையினுடைய மந்திரிமார்கள் இவாள்லாம் சேர்ந்து இந்த வந்திருந்த அதிதிகள் எல்லாருக்கும் பூஷணங்கள் அம்பரங்கள் இதெல்லாம் கொடுத்து அவாவா இல்லத்துக்கு அவ கிளம்பிட்டா. ததஸ்தேஷு ச சர்வேஷு கதேஷு ஸ்வாலயம் பிரதி எல்லாரும் கிளம்பியாச்சு. ஐஸ்வர்யஸ்மய சம்யுக்தா முதிதாஷா மகோத்சவா பிரத்யோதனகர ஸ்பர்ஷ புல்ல பத்ம சமானனா மகாராஜகுமாரி சா மதுரா நாயகேஷ்டு தடாதகா தர்மபத்னி மகிதே மணிமண்டபே சுப்ரீதயா ஜனன்யா ச சகிதாஸ்தே அதிசுந்தரி ததா மகான் அசாத்யக்ஷாः சமாகம்ய பிரணம்ய ச சர்வே விஜ்ஞாபயாமாசு சமர்த்தாஸ் சர்வகர்மசு. இப்படி விவாகம் முடிஞ்சதும் ஐஸ்வர்யத்தோடு ஜொலிக்கின்ற தன்மையோடு கையில தாமரை கரங்களோடு தாமரைகளை வச்சுண்டு ராஜகுமாரி ஆனவள் மதுராநாயகனுடைய மகா பட்ட மகிஷி மீனாட்சி தடாதகை என்கின்ற தர்மபத்தினி பெரிய மணிமண்டபத்துல ரொம்ப சந்தோஷமா தன் தாயாரோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ விவாகம் முடிஞ்சு பரமேஸ்வரன் இங்க இருக்கார், பக்கத்துல தாயாரோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அவள்கிட்ட வந்து அந்த அத்தியக்ஷர்கள்லாம் மகானச அத்தியக்ஷாக சமாகம்ய அவள்லாம் வராளாம். அந்த விவாகத்தை பார்த்துக்கிற வாழலாம், அந்த ஏற்பாடுகளை மேற்பார்வை பண்றவா இருக்காளோன்னு அவள்லாம் மகானசாத்தியக்ஷாகான்னு சொல்றது. அவள்லாம் வந்து நமஸ்காரம் பண்றா, ஒரு விஜாபனத்தை சொல்றாளாம். என்னன்னா சந்திரான்வய சமாஸ்வாச ஹேது பூதே சுபாகிருதே சஷகே தனசாஸ்துஷ்ச சம்மோகன தனுப்பிரபே. சுப ஆக்கிருத்தியோட கூடியவளே, முதல்ல அவளை பிரணாமம் பண்ணி சொல்றா. சந்திரான்வய சமாஸ்வ ச ஹேது பூதே சுபாகிருத்திய, உன்னுடைய சோபை ஏ மீனாட்சி தாயே, நீ சந்திரனை போல ஒரு வடிவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சோபனத்தை இருக்கவளாக இருக்க. நீ என்ன சம்மோகன தனுப்பிரபே, உன்னுடைய தனு இருக்கே தேகம் வந்து எல்லாரையும் மனசை கொள்ளை கொள்ளக்கூடியதாக இருக்கே. ஏன்னா அலங்காரத்தோட இருக்கே இப்போ விவாகம் சந்தர்ப்பம். ஆனா அப்படின்னு சொல்லி சம்போதனம் பண்றா. அப்படி இருக்கிறவளே என்ன விஷயம்னா அன்னம் பகுவிதம் ச அதிபகுலம் त्वदनुज्ञया वयं पचामहे देवी सव्यञ्जनमनुत्तमम् अनेकधा विभुक्तं तत् पुरुषैः अपि अखण्डितम् ஆகமிஷ்வதி பூதேஷः பூதசங்கசமாவிருதः. பலவிதமான அன்னத்தை நாம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நிறைய இருக்கு, அதிபகுலம், எக்கச்சக்கமா சமைச்சாச்சு. தொதனுஜ்ஞையா, ஏன்னா விவாகத்தை ரொம்ப அற்புதமா பண்ணணும், சாட்சாத் சுந்தரேஸ்வரர் பரமேஸ்வரர் வராருன்னு நீங்க கேட்டுன்றதுனால நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம். நிறைய வேக வச்சு சவ்யஞ்சனம் ஏகப்பட்ட சுத்தி இருக்கக்கூடிய பக்ஷணங்கள் எல்லாத்தோடையும் கூட இப்படி சாப்பாடு நிறைய பண்ணி வச்சிருக்கோம். அதை நிறைய பேர் சாப்பிட்டா, அநேகதாபி புக்தம், பல பேர் சாப்பிட்டா. ஆனா ஏன் நிறைய பண்ணிட்டோம் நாங்க. ஏன் நிறைய பண்ணோம்? பூத்த கணங்கள்லாம் வரப்போறது, பரமேஸ்வரன் வரப்போறாருன்னா பூத்த கணங்கள் எல்லாரையும் அழிச்சுட்டு வரப்போறார். அங்க பார்வதி கல்யாணத்துல எல்லா பூத்த கணங்களை அழிச்சுட்டு போறார் பரமேஸ்வரன். நந்திகேஸ்வரரை கூப்பிட்டு சொல்றார், நீ நம்மளுடைய கணங்கள் எல்லாரையும் வர சொல் அப்படின்னு பூத்தகணங்களை உங்க முதல்லயே கைலாசத்துக்கு எல்லாரையும் வரவழிக்கிறார். இங்க பிரமத கணங்கள் அத்தனையும் வருது, இப்போ பாதாளத்துல இருந்து வருது, இப்ப பல்வேறு அண்டச்சராச்சரங்கள்ல இருக்கிற பிரமத கணங்கள் எல்லாரும் வரா. தைத்தியர்கள், தானவர்கள், பூத்தகணங்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் வந்து அவ எல்லாரும் சேர்ந்து விவாகத்துக்கு போறான்னு இருக்கு. அதனாலதான் அத்தனை பேரும் போயிட்டாலாம், பூமியே ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அகஸ்தியர் அனுப்பி வைக்கிறார், நீ ஒருத்தன் போ, எல்லாம் சரியாயிடும். இப்ப அகஸ்தியர் சொல்றார், இப்படி அண்ட சராச்சரங்களும் உன்னோட கல்யாணத்தை பார்க்கிறதே, என்ன பூதகணங்கள் பார்க்கிறது, தைத்தியர்கள் பார்க்கிறா, தேவர்கள் பார்க்கிறா, யக்ஷர்கள் பார்க்கிறா, கிண்ணறர்கள் பார்க்கிறா, கிம்புருஷர்கள் பார்க்கிறா, மனுஷியர்கள் பார்க்கிறா, நாகபூதங்கள்லாம் பார்க்கறது, எல்லாரும் பார்க்கிறா, நான் ஒத்தம் பார்க்க முடியலையே.
அப்படின்னு அவர் வருத்தப்படுறாராம். அப்ப பரமேஸ்வரன் சொல்றாரு, உன் ஒத்தனுக்கு நான் காமிக்கிறேன், என் கல்யாண கோலத்தை காண்பிக்கிறேன்னு பரமேஸ்வரன் அகஸ்தியருக்கு தனியா காமிச்சாராம் இருந்த இடத்துல இருந்து. அப்படி அத்தனை பேரும் அங்க வரா. அப்ப இங்க இவாள்லாம் சொல்றா, அப்படி நடந்ததே பார்வதி விவாகம், அந்த மாதிரி ஏதோ பூத்த சங்கங்கள்லாம் வரப்போறதுன்னு நினைச்சு ஏகப்பட்டதா சமைச்சிட்டோமே, அதனால தேஷாமபியவஹாரார்த்தம் பக்தம் சர்வமகண்டிதம் உச்ரிதம் விவிதஞ்சா அன்னம் சர்வோபஸ்கர சங்கியுதம், மலமலையா சமைச்சு வச்சிருக்கோம், பலவிதமாக சமைச்சு வச்சிருக்கோம். யாரும் வரலையே. சந்தி கிம் போக்துமாயாதாக கதிச்சித் புருஷா புனஹா, சாப்பிடறதுக்கு இன்னும் யார் வர போறா, எல்லாம் வீணானா போயிடும் அப்படின்னு சொல்றா. தச்சுத்வா வச்சனம் தேஷாம் பிரஹர்ஷோல்லசிதானனா, சிரிச்சுண்டே சந்தோஷத்தோடு அம்பாள் அவ சொல்றதை கேட்டு எழுந்து போறாளாம். உத்தாய சகசா தேவி சகீபிஷ்ட சமாவிருதாக, அம்பாள் மட்டும் தனியா எங்கேருந்து எழுந்து போயிடல, கூட சகிகள்லாம் வரா. விவாகம் இப்பதானே ஆயிருக்கு, கல்யாண பொண்ணு வந்தா பின்னாடி 4 பேர் சேர்ந்து கூட்டுன்னு வரணும். டான்டான்னு இப்ப ஓடி வந்துடுறா. அப்போ ஒருத்தர் பின்னாடி இருக்கோ, ஒருத்தர் ஓடி வர்றதுக்கே பிரச்சனையா இருக்கு, அவ்வளவு ஃபாஸ்டா வரா. அப்படி இல்லாம அப்பெல்லாம் புடிச்சு கைத்தாங்களா அழிச்சுன்னு வருவா. அது ஒரு வழக்கம், சம்பிரதாயம். அம்பாளை சகீபிஷ்ட சமாவிருதா சம்பாதிதம் சர்வபூத புக்தியை பக்தம் விலோக்கியச்ச, சர்வபூத புக்தியை பக்தம் விலோக்கியச்ச பர்த்தாரம் உபகம்யாத சுவிநீதா சுமத்தியமா வாச்சா மதுரையா பிராக தேவி தேவம் தட்டாத்தக. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, ரொம்ப மதுரமான வார்த்தையில பேசுறாளாம் அம்பாள். அப்படிதான் பேசுவா அம்பாள்ன்றதுனால சொல்றேன். பர்த்தாரம் இப்ப தன்னுடைய பர்த்தாவு கிட்ட அணுகி சுவிநீதா சுமத்தியமா அப்படின்னு அம்பாளுக்கு லட்சணம் சொல்றாரு. இப்படி இவ்வளவு சமைச்சு வச்சாச்சு, என்ன பண்றதுன்றத கேட்கறதுக்காக ஈஸ்வரன்ட்ட போறாளாம். ஆத்ம நாயக பூதேஷ சர்வலோகேஸ்வர ஈஸ்வர மன்மனோ பிரமரஹா பிரமரஸ்ய அஸ்ய மகரந்த பிரவாகத. அம்பாள் சொல்றா, என்னுடைய ஆத்மாவுக்கு நீதான் நாயகனாக இருக்கேன், பூதங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கேன், சர்வலோக ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கேன். என்னுடைய மனசுங்கிற அந்த பிரமரி இருக்கே, என்ன சொல்ற, தேனி வண்டு, அந்த வண்டு இந்த ஒரு எந்த மகரந்தத்தை தேடி சுத்துறதோ அந்த மகரந்தமா நீங்க இருக்கலாம். மன்மனோ பிரமரஸ்ய அஸ்ய மகரந்த பிரவாகத, அந்த மகரந்த பிரவாகம் ஆக இருக்கிற நீங்கள் அப்படின்னு பரமேஸ்வரனை சம்போதிக்கிறார். கிருப்பையா மம விஜ்ஞப்தம் ஸ்ருணு கல்யாண சுந்தரே சுந்தரேஸ்வரா, என்னுடைய விஞ்ஞாபனத்தை கொஞ்சம் கேட்கணும்னு விஞ்ஞாபிச்சுக்கிறா. முனீந்திராத்யாஸ்ச தே சர்வே புக்த்வா இதானீம் கதாமுதா, எல்லாம் சந்தோஷமாக முனீந்திரர்கள் எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயாச்சு. பூதானாஞ்ச கணானாஞ்ச துவதீயானாஞ்ச புக்தையே அன்னம் பகுவிதம் பக்வம் சுவாமின்னு கேபிய பிரதீயதே. எல்லாரும் முனீந்திரர்கள் பூதங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயாச்சே, உங்களுக்காக மற்ற லோகத்துல இருந்து வந்தவாள்லாம் சாப்பிட்டுட்டு போயாச்சு, தேவர்கள்லாம் சாப்பிட்டாச்சு, மனுஷாலாம் சாப்பிட்டுட்டு போயாச்சு, முனீஸ்வரர்கள்லாம் சாப்பிட்டுட்டு போயாச்சு, எல்லாம் போயாச்சு. மீதி இருக்கிறது உங்களுக்காக நாங்க பண்ணி வச்சது பூதங்கள் கணங்கள், உங்களுக்கு அதீனமா இருக்கக்கூடிய மற்ற அங்கங்க இருக்க அண்டஜராச்சரங்கள்ல அவள்லாம் சாப்பிடணுன்றதுக்காக அன்னம் பகுவிதம் பக்குவம் சுவாமின்னு ஏகப்பட்ட அன்னத்தை பாக்கம் பண்ணி வச்சாச்சு, சமைச்சு வச்சாச்சு. கேபிய பிரதீயத்தை யாருக்கு கொடுக்கறது, உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்துட்டு போயாச்சே, இத்தனை சாப்பாடு மலமலையா குவிஞ்சு கிடக்கே. க்ஷணாத் ததன்னம் அகிலம் வைகந்தியம் ச சமாவஹேத் தடாதகாவச்ச சுத்வா சங்கர சோமசுந்தரஹா. க்ஷணாத் ததன்னம் அகிலம் வைகந்தியம், கந்தம் வாசனை வர ஆரம்பிச்சிரும் அந்த அன்னம் எல்லாம் க்ஷணத்துல. எத்தனை நாள் இருக்கும், இல்ல 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா வீணா போயிடும் இல்லையா? அதனால அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா, சீக்கிரம் யாராவது சாப்பிட்டாலுமே இத்தனையும் வீணடிக்கிறதாவது. அன்னன்ன நிந்தியா அன்னம்ன பரிச்சக்ஷீத அப்படின்லாம் வேதம் சொல்றது. அன்னத்தை வீணடிக்கவே கூடாது, ஏன்னா யாரோ ஒருத்தனுக்கு பசியை போக்குமோ இல்லையோ அது, அதனால வீணடிக்கிறது தப்பு.
ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துட்டு சாப்பாட்டை தூக்கி எறியறது எல்லாம் மகா பாபம். தண்ணியையே வீணடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தண்ணி டேப் அந்த காலத்துலாம் திறந்து விட்டா ஐயோ தண்ணியை ஓடுறதுடா வீணடிக்காதுன்பா. அப்படி சாப்பாடு வீணடிக்கிறதாவதுன்னு அம்பாள் கேட்கிறா. தட்டா தகா வச்ச சுத்வா பரமேஸ்வரன் என்ன பண்றார்? பிராக இதானீம் மதியஸ்து ஜனஹா நாஸ்தி புபுக்ஷிதா. இப்ப யாரு சாப்பிடுறதுக்கு பசியோட இருக்கா? யாரும் இல்லையே. ஸ்வயா ஐஸ்வர்ய பிரபாவேன பக்தம் சோபஸ்கரம் பகு. உங்களுடைய ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு, நீங்க தனவந்தர்கள், இப்படி மதுராபுரியினுடைய ஆட்சி புரியக்கூடிய ராஜா ராணி, பட்ட மகிஷி, உங்களுடைய ராஜ்யத்துல அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இருக்கு, பிரபாவம் இருக்கு. நான் என்ன ஒரு சாதாரண பிக்ஷை எடுத்துட்டு இருக்கிற ஆள்? என்கிட்ட யாரும் இந்த சாப்பிடணும்ன்ற ஆசையோட யாருமே இல்லையே. சம்பாதிதேது புக்தியை மயா கஸ்மை பிரதீயதே, நான் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு பகவான் யோசிக்கிறாராம். சொல்றார், இத்தியுக்த்வா தேவதேவஸ்து சர்வஹா சர்வாந்தரஸ்திதா. சொல்றது யாருன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன், சர்வஹா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறவர், சர்வ அந்தரஸ்திதா எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கிற பரபிரமமானது இப்படி சொல்றதா. அப்புறம் பரமேஸ்வரன் லீலையா என்ன பண்றார்? குண்டோதரனை பாக்குறார். பக்கத்துல கொடையை பிடிச்சு நிக்கிறான், குட்டையா, கால் வரைக்கும் தான் இருப்பானாம். அந்த குண்டோதரன் ஆள் நல்ல பலமான ஆள். என்ன குளிக்கா ஞாபகம் வச்சோம். படம் பார்த்தவெல்லாம் காந்தாரா பார்த்தா அந்த குளிக்கா இருக்கோ இல்லையா, குட்டை பூதம், அதான் குண்டோதரன். கிரீடங்கிடலாம் இருக்கும் ஆளு, ஆனா குட்டையா குண்டா கணம் பாயிண்ட் வரும். அதோடைய குண்டோதரன் சமாலோக்கிய அதை பாக்குறான் பகவான். தகனம் தஸ்யச்ச உதரம், அந்த வயத்துல ஒரு பசியை ஏற்படுத்துறார். சத்யா சம்வர்தயாமாச படவானல சந்நிபம், பயத்துல தக தக தகன்னு பசியை உற்பத்தி பண்ணிடுறார். ஜாடராக்னிய எரிய வைக்கிறார். ஈஸ்வரன் தானே, லீல தானே பண்றார். ததா குண்டோதரஹா பூதா, இந்த குண்டோதரன்ற பூதம் என்ன பண்றது? ஜாட்டரக்னி பிரபீடிதா. அதுக்கு என்ன தெரியும் பரமேஸ்வரன் தான் பண்ணியிருக்காருன்னு. திடீர்னு பசிக்கு பூவுன்னு வந்துட்டு, பிபாசிதா க்ஷீணதேகோ மகாபலஹா, தாகம் பயங்கரமா எடுக்கிறது, பசி பயங்கரமா வந்துடுத்து, உடம்பு ரொம்ப அப்படியே தகிக்கிறது அந்த குண்டோதரனுக்கு. சுந்தரேஷ ஜெகநாத மஹ்யம் ஆகாரமாஷுச்ச, ஐயோ பசிக்கிறதே பரமேஸ்வரா என்னால முடியலையேங்கிறது. தேஹி தேஹி குடு 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 இன்சஞ்சல் பண்ணு, புலம்புறதான். பசி பசி பசி. நான் மீனாட்சி கல்யாணம் ஒண்ணு பண்ணோம் ஒரு 4 மாசம் முன்னாடி. அதுல இந்த குண்டோதரன் பசி 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 பசின்னு கத்திட்டு ஓடி வரும். சமாகத்யா விலம்பிதம் பிரணிபத்திய மகாதேவம் பிரார்த்தயாமாச சாதனம். பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கிறதாம் பசிக்கிறதே. கல்யாணோச்சித சௌந்தர்ய கல்யாணாத்ரி தனுர்தர கல்யாணார்த்தம் தொயி பிராப்தே நிர்தூத விதி கந்தரே துதீயம் ஆதபத்ரஞ்ச கிரஹீத்வா அதிபலேன ச ஸ்ரீமத் சுந்தரபாண்ட்யேஷ வேகாத்வதனுதாவனாத் அதவா ஹேதுநான்யேன நானுபூதா மயாபுரா. ஹே பரமேஸ்வரா, கல்யாணத்திற்கு ஏற்ற ஒரு அழகுடையவனாக இருக்கீர். கல்யாணோச்சித சௌந்தர்ய, கல்யாணமான அத்ரி மலைய மேரு மலைய வில்லாக தரிக்கின்றிருக்க. தனுர்தர கல்யாணார்த்தம் தொயி பிராப்தே நிர்தூத விதி கந்தரே, பிரம்மாவனுடைய ஒரு தன்மையை நீக்கி கல்யாணார்த்தம் பிராப்தா. அப்புறம் துவதீயம் தபத்திரஞ்ச கிரஹீத்வா அதிபலேனச்ச. ஸ்ரீமத் சுந்தர பாண்டியேஷன் கூப்பிடுறது. சுந்தர பாண்டியன் ஒரு பேர் பரமேஸ்வரனுக்கு. ராஜ சௌந்தர பாண்டியன். பாடல் மதுரையில் ராஜசௌந்தர பாண்டியனாம்
எங்கள் ஆண்டவன் திருவிளையாடல் காணீரோன்னு ஒரு பாட்டு MLV பாடுறாரு. ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ பாடல் மதுரையில் ராஜசௌந்தர பாண்டியனாம் எங்கள் ஆண்டவன் திருவிளையாடல் காணீரோ. அந்த சுந்தரபாண்டியன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் படம் எடுத்தான். ஸ்ரீமத் சுந்தரபாண்டியேஷ வேகாத்வத் அனுதாவனாத் அத்தவா ஹேதுனா அந்யேன ந அனுபூதா மயா புரா. இத்தனை நாழியா இந்த பசி எனக்கு தெரியலையே, உங்க கூட வேக வேகமா ஓடி வந்ததுனால தெரியலையா, இல்ல வேற ஏதோ காரணத்தினால எனக்கு இந்த அனுபவம் ஏற்படலையான்னு தெரியல. இப்ப ரொம்ப பசிக்கிறது. மகதி க்ஷுச்ச சஞ்சாதா, ரொம்ப பசிக்கிறது. ஸ்ராந்தியாச்ச அதுலயாசக, இதுக்கு சமமான ஒரு பசி நான் பார்த்ததேல. இப்படி பசிக்கிறது அவன் தாங்க முடியல. பரமேஸ்வரனுடைய ஒரு கண் பார்வையினால் ஏற்பட்ட பசி, சாதாரண பசி வந்த பசி இல்லையது. அவனுக்கு அதுக்கு என்ன தெரியும் கணத்துக்கு? ஈஸ்வரனுடைய லீலையாச்சு. கிருபையா பரையா சம்போ மாம் புங்ஷுவா இது சமாதிஷ, போயிட்டு வா சாப்பிடுன்னு ஆதேசம் கொடுங்கோ எனக்கு உங்களோட கிருபையினால. இதி குண்டோதரவச்ச ஸ்ருத்வா ஹாலாஸ்ய சுந்தரஹா ஸ்மிருத்வா தஸ்யா பிரபுத்வஞ்ச மகதைஸ்வர்ய சம்யுதம் ததா குரு இதி தேவேஷா கடாட்சேன அன்வயும் ததம். இப்படி குண்டோதரன் சொன்னவும் பரமேஸ்வரன் ஆலாஸ்ய சுந்தரர் அந்த கணத்தினுடைய பிரபுத்துவத்தை, தன்னுடைய பிரபுத்துவத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து அப்படியே செய் என்று கண்களால சொல்றாராம். ஆக்ஞை கொடுத்துட்டார். இத்தி ஆக்ஞாம் தேவதேவஸ்ய லப்த்வா குண்டோதரஹா பலி பூதானாம் அக்ரகண்யஸ்ச வாமனஹா ஜானுமாத்திரகா. பலமாக இருக்கான் அந்த குண்டோதரன். எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப பலம், சக்திசாலி, பூதங்களுக்கெல்லாம் முன்னாடி போகிறதா அது. பூதானாம் அக்ரகண்யா, எல்லா பூதங்களுக்கும் முன்னாடி இருக்கு. குட்டையா இருந்தாலும் வாமனஹா குட்டையாதான் இருக்கான். ஜானு மாத்திரகா, குட்டி வரைக்கும் தான் இருக்கான், அத்தனுண்டு. ஆனா பயங்கர பலசாலி, முன்னுக்கு போறதான் அப்படி இருக்கக்கூடிய வண்ணா. தூம்ர வர்ணா, சாம்பல் நிறமாக இருக்கான். அதிரக்தாட்சா, கண்ணு சக்கச்சவேன்னு இருக்கான். தம்ஷ்டாபியாம் விரா, நல்ல நீட்டமான பற்கள் இருக்கான் அதுக்கு. குரு விகாரம் சதா குருவன், கண்ணு இமைகள் பார்க்கவே அப்படி பயங்கரமா இருக்கான். அதனுடைய நெறிக்கிறது. பஷ்யதாஞ்ச பயங்கர, பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு, ஆனா சிவகணம். அப்போ அது என்ன பண்ணுது? தடாதகாயா தேவியாச்ச கடாட்ச கிருத்தயா ஆக்ஞையா. தடாதக தேவி மீனாட்சியினுடைய கடாட்சத்தினால கொடுத்த ஆக்ஞையினால மகாநசமத பிராப்பிய, சமையலுக்கு போறது மகாவேக சமன்விதா, ஓடி போறதான். பூதோ போக்தும் சமுத்யுக்தா சம்பிராப்பிய அந்திகமந்தசாம் சபாதலக்ஷசைலைஸ்ச ஹிமாச்சலமிவாவிருதம் ஸ்வசோபா பாண்டரைஷ் கைலைஹ கைலாசமிவ சாபரம் அன்னராஷிம் தமகிலம் சமாலோக்ய சுவிஸ்மிதः சம்ஹாரகாலே ருத்ரஸ்து பிரம்மாண்டானி அகிலானி ச பாணிभ्याञ्च சமாதாய க்ஷணேன அபக்ஷயத்யதா ததா பூதோபி பாணிभ्यां கபலீகிருத்ய ரகம் ரம்ஹசா ஆனனம் விவருத்தம் கிருத்வா மகாகஹ்வரஸ் சந்நிபம். மலையாக இருக்கு, சாப்பாடு மலையா இருக்கு, காய்கறி மலையா இருக்கு, பக்ஷணங்கள் மலையா இருக்கு. ஏன்னா இவன் எங்க கீழே உட்கார்ந்து ஆசனத்துல உட்கார்ந்தா சாப்பிட போறது? இது கணம். பெரிய அந்த சமையல் அறையில பார்த்தா மலையா கொட்டி வச்சிருக்கு. பச்சடி பெரிய அண்டா அண்டாவா இருக்கு, பாயசம் அண்டா அண்டாவா இருக்கு, ரசம் அண்டா அண்டாவா இருக்கு, சாம்பார் அண்டா அண்டாவா இருக்கு, அன்னம் மலையா இருக்கான், பெரிய கைலாசம் மாதிரி இருக்கான், ஹிமாச்சலம் மாதிரி வெண்மையா இருக்கான் சாதம்லாம். அப்போ
இப்படி மலைமலையா அன்னராசி எல்லாம் இருக்கு, சாப்பாடுகள் எல்லாம் இருக்கு. அத கையால எடுத்து அப்படியே சாப்பிட எப்படி இருக்கான்னா, ருத்ரன் அகில பிரம்மாண்டங்களை சம்ஹாரத்துல அப்படியே கையால் எடுத்து எப்படி சாப்பிடுவாரோ அந்த மாதிரி கையால கபலீகாரம் பண்ணுதான் அது. வாயை திறந்து ஆனனம் விவருத்தம் ஆன்னு எடுத்து எடுத்து அந்த சினிமால வருதே குளிக்கா எப்படி சாப்பிடுன்ட்டு அந்த மாதிரி அள்ளி அள்ளி சாப்பிடுறதுதான் இந்த குண்டோதரன். மகா கக்வார சந்நிபம் அன்னராசிம் அசேஷஞ்ச பக்ஷயாமாச தக்ஷணா. என்னென்னலாம் சாப்பாடு இருக்கோ ஒண்ணுத்த விடாம எடுத்து அப்படியே அள்ளி அள்ளி போடுதான். சூபசாக கிருத க்ஷீர ததி க்ஷௌத்ராதிகானிச்ச வஸ்தூனி தத்தத் பாத்திரைச்ச பக்ஷிதான் அகிலானிச்ச. என்னெல்லாம் இருக்கோ தயிர் இருக்கா எடுத்து சாப்பிடு, நெய் இருக்கா எடுத்து சாப்பிடு, பால் இருக்கா எடுத்து குடி, தேன் இருக்கா எடுத்து சாப்பிடு, எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கறதா. அப்புறம் பெரிய பெரிய பழங்கள், பெரிய பலாப்பழம், பெரிய பெரிய பம்பளி மாஸ், என்னெல்லாம் இருக்கோ புனஸ்து அகிருதபாகானி கூஷ்மாண்டானி பலானிச்ச பூஷ்ணிகா சர்வாணி சத்ய சஞ்சக்த்வா காஞ்சி திருப்திம் ஆயையோ. அப்படியும் பசி போகல. அப்புறம் விவிதானாம் தண்டுலானாம் ராசிஞ்ச பகுதா ஸ்திதம். நெல்லு கில்லு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம். அந்த அரிசி எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிடலாம். கோதும முத்கம் ஆஷாதி ராசிஞ்ச அபக்ஷயத் புனः. அங்க கோதுமை கொட்டி வச்சிருக்கான், அதை எடுத்து சாப்பிடலாம். அப்புறம் உளுந்து கொட்டி வச்சிருக்கான், அதை எடுத்து சாப்பிடுதான். இந்த குளிக்கா சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து பழங்கிழம் எல்லாத்தையும் அப்படி எடுத்து சாப்பிடுதோன்னு அந்த மாதிரி சாப்பிடுதான் அந்த கணம். நானாவிதம் தானிய ராசி மகந்தபுர மத்தியகாம். பலவிதமான தானியங்கள் இருக்கு, என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்காளோ பெரிய பெரிய வாழைத்தாறு, மாம்பழம், அது இது எல்லாத்தையும் சாப்பிட்றதா. அப்படியும் அபுக்தவத்து அபூத்தவத்து அப்படியும் பசி போகலையா. அத்தியுதம் ஹஸ்வபூதம் கிருதம் கர்ம விலோக்கி. துணூண்டு குட்டையா இருக்கிற இந்த கணம் இப்படி பண்ணுதே அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பாக்குறா. சிவகணத்தினுடைய சக்தி எப்படி எல்லாத்தையும் ஒழுங்க முடியறதுன்னு இங்க காண்பிக்கப்படுது. அத புரகதா சர்வே விஸ்மிதாச்ச அபவன் ஜனாஹா. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாளாம். இந்த இத்தனோட கணம் இப்படி சாப்பிடுறதே இப்படி சாப்பிடுறதே இப்படி சாப்பிடுறதே, ஒண்ணு விடாம திங்கிறதே, இத்தனை பேர் சாப்பிட்டோம், அதோட 2-3 மடங்கு இங்க சாப்பாடு இருந்து அத்தனை இது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். தடாதகா கிரியாயுக்தா மகதா விஸ்மயேனச்ச பர்த்து சமீபமாகத்திய ஸ்திதா அபூத்து வினதானனா. வெக்கப்பட்டு வந்து நிக்கிறாளாம் தட்டாதகி தன்னுடைய பதியினிடம். அத நீபாட்டவி நாதா கதம்பவன நாதனாகிய பரமேஸ்வரன் சர்வஜன் சங்கரஹா பிரபு ஸ்வயம் தத்பூத விற்த்தாந்தம் அஜ்ஞாதா இவ பாவையன். என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி அவள்கிட்ட பேசுறார். பசிய வரவழைச்சதே இவர் தான். இன்னும் கொஞ்சம் இவ்வளவுதான் என்னால, இப்ப இவன் தான் இருந்தா இன்னும் வேணும்னா நான் வர சொல்லணுங்கிறார். இது வேற தமாஷ் பண்றார் அம்பாள்கிட்ட. தேவி வதன மாலோக்கிய லஜ்ஜா விஸ்மய சம்யுதம் பிராக பிரகல்பயா வாச்சா கிஞ்சின் நோக்தாம் தடாதகாம் மகாராஜ்ஞா பவத்யாச்ச மந்திரே மங்களாலயே பகவன்னமஸ்தீர்த்தி அஜ்ஞாய உபஸ்கரான்விதம் நா ஆஹூதோ விவிதோ தேவி பூதானாந்து கணோமயா. ஹே தடாதகே தேவி. அம்பாள் வெச்சமா வெக்கத்தோட பக்கத்துல நிக்கிறா. அவளை பார்த்து சொல்றார் இவர் ஒரு மாதிரி ஒரு புன்முறுவலோட அம்பாள்கிட்ட சொல்றாளாம். சீரியஸா வச்சுன்னு தான் சொல்றார். புன்முறுவல் நமக்கு தெரியாது. அவர் சொல்றார், நீ இந்த உன்னுடைய அரண்மனையில இவ்வளவு பெரிய அரண்மனை முழுக்க இப்படி அன்னத்தை பகு அன்னம் அஸ்தி, இப்படி இவ்வளோ சமைக்க போற, சமஸ்த உபஸ்கரான்விதம். நான் நீ இப்படி சமைக்க போறேன்னு தெரியாததுனால நான் என்னுடைய அத்தனை கணங்களையும் கூப்பிடல. அதனால இவ்வளவுதான் வந்திருக்கா. இதுக்கு மேல வேணும்னா நான் இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிடுறேன், வர சொல்றேன். தத்பூத புக்த சேஷம் போக்தும் பூதகணான் பகூன் ஆனயிஷ்யாமி. இன்னும் பல கணங்கள் எனக்கு இருக்கு, எல்லாரையும் வேணா ஐஷன் வரட்டான்னு கேட்கிறாராம். போரும் இதுவே போரும்னு அம்பாள் சொல்றா. அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம்
பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.